Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Innal hamdalillah nasta'inuhu wa nastaghfiruhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi sani habibihi wa mukhbiru wa amila wa ta'alima wa takrima. Inna Allah malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu yusallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் என இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேர்கள் மீதும், குறிப்பாக உஸ்தாத்மார்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஒரு மனிதர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்னது தான் நல்லா இருக்கணும், என் மனைவிமாருக்கு நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டிக்கு நல்லா இருக்கணும், எனக்காண்டி சொத்து சேர்க்கணும், எனக்காண்டி வீடு கட்டணும், பங்களா கட்டணும், கார் வாங்கணும்ட்டு தனக்காண்டி எல்லாம் சேர்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா பிறருக்காண்டி ஏதாச்சும் பண்ணோம்னு அவன் இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியுமா? அத்தீனு நசீஹா, மார்க்கமாகிறது பிறருக்கு நலம் நாடுவதாக இருக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏன் உதாரணத்துக்கு மொத்த சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் என்னது அவங்க இருக்காங்கன்னா, நான் வாழ விட்டாலும் சரியே, என்னால் பிறர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் மொத்த சஹாபாக்கள். அவர்கள் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை போன்று பிறர் நலம் நாடுவது போன்று யாருமே இந்த உலகத்தில் சஹாபாக்களை போன்று இருக்க முடியாது, இனிமே பிறந்து வர முடியாது. ஏன்னா பிறர் நலம் நாடுவதில் அவர்களை போன்று யாரும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அப்படிதான் முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிறர் நலம் நாடுவதற்காக வேண்டிதான் அவர்களும் இருந்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல சஹாபாக்கள்லாம் வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி எனக்கு அப்படியே அசைவை காட்டுறாங்க, தண்ணி வேணும் அப்படின்னு. ஒருத்தர் போய் இன்னொரு சஹாபி தண்ணி எடுத்து கொடுக்குறப்ப அந்த அசைவிலே காட்டுறாங்க. என் பக்கத்துல எப்படி என்ன இன்னொரு சஹாபி இருக்காங்க, அவங்களும் உயிர் போகாது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போய் கொடுங்க அப்படின்னு அந்த சஹாபிட்ட கேட்டா அவங்களுக்கு அப்படின்னு. கண்ணி நன்றாக வழங்கி கொள்ளுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், நம்ம தான் என்னது பேஷண்ட் தான், பக்கத்துல இன்னொரு பேஷண்ட் இருக்காங்கன்னா நம்ம என்னது சாவட்டாம இருக்கோம். நம்ம வீட்டாளர்களா இருக்காங்கன்னா என்ன தண்ணி கேட்டு நான் போய் கை நீட்டு வரணும், அதான் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் தண்ணி கொடுங்க, நம்ம கை நீட்டு வரலாம். ஆனா சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. நான் சாவர நேரத்திலையும் அடுத்தவங்களை என்னது வாழணுமே அப்படின்னு சொல்லி அந்த சாபி தண்ணி கொடுத்தப்ப இன்னொரு சஹாபி இருந்தாங்க, கொடுக்குறப்ப தண்ணி கொடுப்பேன் எனக்கு. ஆனா அவங்களுக்கு கூட அப்படியே சுத்தி கொடுக்கறதுக்குள்ள என்ன தண்ணியை காலையால ஆனா என்ன வஃபாத் ஆயிட்டாங்க அத்தனை சஹாபிகளும். அது போன்று என்னது நம்ம மட்டும் நம்மவே சேமிச்சு எல்லாம் வாழணும்னு இருக்கக்கூடாது, பிறருக்கும் நலம் நாடுவோம். கண்ணியமானவர்களே, இன்னொரு சம்பவம் இருக்கிறது. ஒரு முறை ஒரு சஹாபி வீட்டுல ஆட்டமோட ஏதோ இருக்கான். சரி, பக்கத்துல வீடு இருக்கு, அவங்களுக்கு ஆட்டமோட எதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வீட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா என்னாச்சு, அவங்க என்னது அவங்க இன்னொரு வீட்டுக்கு கொடுத்துட்டாங்களாம். அவங்க வேற வீட்டுக்கு அப்படியே பாஸ் ஆகி கடைசியில என்ன யாரு கொடுத்தாங்களோ அந்த சஹாபி வீட்டுக்கே வந்துருச்சான். பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுல ஆட்டுமோட இருக்குன்னா பக்கத்துல ஒரு வீட்டுல ஆட்டுமோட கொடுத்து சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா இருக்கான்னு போய் கேட்டு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு போட்டுட்டு தட்டை கழுவி வச்சு படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை ஒருவருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அவருக்கு ஒரு குறைந்த மவுத்து வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா கேட்கறான், என்னப்பா நீ ஏதோ நன்மை சம்பாதிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டபோது, நானா சான்ஸே இல்லை, நான் எங்க நன்மை சம்பாதிக்கிறது, எல்லாம் பாவம் தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா அதான் திருப்பி சொல்றான். நல்லா யோசி, ஏதாச்சும் நன்மை சம்பாதிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொன்னேன்னு திரும்பி அதெல்லாம் இல்லை. திரும்பி மூணாவது முறை கேட்கறான் அல்லாஹ் தஆலா, திரும்பி என்ன ஏதாச்சும் நன்மை சம்பாதிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு இல்லைன்னு கேட்கறான். அல்லாஹ் தஆலா நாலாவது தடவை கேட்கறான் இந்த மாதிரி ஏதாச்சும் நன்மை சம்பாதிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருந்துச்சு, நான் என்ன செய்வேன், என் பணத்தெல்லாம் நிறைய பேர் ஊர்வசி கேட்பாங்க பணம்.
கேட்டோடனே கொடுத்துருவேன் அவங்களுக்கு. கொடுத்தோடனே என்னோட ஆளுங்களை வந்து திரும்பி காசு வாங்கணும்ல, அதுக்காண்டி என்னது அந்த என்னோட கீழே அடியாக அவங்க வச்சிருப்பேன். அவங்க அனுப்பிச்சுடுறப்ப அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிடுவேன், ஏப்பா இந்த மாதிரி என்னது ஊருக்கெல்லாம் என்கிட்ட காசு வாங்கினவங்க இருப்பாங்க, அவங்க என்னது அவங்கள்ட்ட சில முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிருங்க, இல்லாட்டி அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேணாம்ப்பா காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னாங்களாம், நீ அடியார்களுக்கு என்ன தள்ளுபடி பண்றியா, போ நான் உன் பாவத்தெல்லாம் படிச்சு சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இன்னொரு சம்பவம் இருக்கிறது. யாரு நம்ம அஜ்மீர் நாகத்தோட உஸ்தாத் உஸ்மானே ஹாரூனி, அவங்க மஜ்லிஸ்ல பயான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே என்னது இஸ்ல அப்படியே உள்ள பயானத்தோட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கோம் அந்த இஸ்ல என்ன தெரியும் சொல்லிட்டாங்க, நாளைக்கு யார் யாரெல்லாம் பஜ்ஜத் தொழிலுக்கு வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் சொல்றோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஜ்மீர் நாங்க எல்லாத்தையும் கேட்டாங்களாம். நைட்லாம் பார்த்தா அந்த யாரு நம்ம உஸ்மானே ஹாரூனி, அவங்க அதான் அவங்க முறியதெல்லாம் இருப்பாங்க. வீட்டுக்கு போனா நைட்டு என்ன பொட்டாட்டில அவங்க மனைவிமாரெல்லாம் கேட்கறாங்களாம், என்னது என்ன செய்ய, ஏன் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றானே, இல்லப்பா நான் சொல்ல மாட்டேன் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா என்ன உஸ்மானே ஹாரூனி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ சொன்னீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க, யார்கிட்ட சொன்னீங்கன்னா இங்க இருக்க மட்டும்தான், இதுக்கு மேல வேற யார்கிட்ட சொன்னீங்கன்னா நரகத்துக்கு நீங்க போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க வந்து எல்லாம் மனைவிமாரெல்லாம் கேட்கலாம் வீட்டுல, அந்த முறியது மனைவிமாரெல்லாம், ஏன் நீ தூங்கலை அப்படின்னு சந்தோஷத்துல அவங்க என்னது உஸ்மானி ஹாரூனி முறியதுமாரெல்லாம் இருக்காங்க. காலையில ஆனா வந்து அஜ்மீர் நாங்க இருக்காங்கல்ல, பெரிய என்னது ட்ரம்ஸ் மாதிரி எடுத்து உள்ள ஊர் முழுக்க தட்டி தட்டி நாளைக்கு வந்து யார் யாரெல்லாம் உஸ்மானி ஹாரூனி அவங்க கூட பஜ்ர் சொல்லுறாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கமாப்பா எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். வந்தோடனே காலையில எழுந்திரிச்சு பார்த்தா என்ன வராங்க, பார்த்தா தொழில் முடிச்சோடனே பார்த்தா உஸ்மானி ஹாரூனி கேட்கறாங்க. ஈடு தொழிலை விட பெரிய கூட்டமே இருந்துச்சு அந்த இடத்துல, அந்த இடத்துல சொன்னாங்க. அப்போ இந்த உஸ்மானி ஹாரூனி கேட்கறாங்களாம், யார் இந்த மாதிரி வேலையை பண்ணது, எப்படி இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே சொன்னாங்களாம், நாங்களாம் எதுவும் பண்ணல எதுமானே, ஹாசலாதான் இந்த மாதிரி பண்ணாப்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்பா இந்த மாதிரி பண்ண அப்படின்னோடனே, என்னது என் முகமது ரசூலுல்லாஹ் உம்மத்தினருங்க அவங்க, நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, என்னால இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போனாங்கல்ல, அது எனக்கு என்னது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, யாரு அவங்க சொல்லுவாங்க உஸ்மானி ஹாரூனி, ஓ நீ இப்படி சொல்றியா, ஒன்னா நீ நரகத்துக்கு போ மற்ற எல்லாம் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றியா, இவங்க இருக்காங்கல்ல இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போறாங்கல்ல, இந்த சொர்க்கத்துக்கு போறவங்க தலைவர் நீதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்களாம். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, என்னது நம்ம மட்டும் வாழணும், நம்ம மட்டும் சம்பாதிச்சிருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாது. பிறருக்கும் நலம் நாடுவது, ஏதாச்சும் ஜக்காத்து கொடுக்குறது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க கண்ணியமானது. இதுல என்ன தெரியுது, எல்லாத்துக்கும் என்னது பிறருக்காண்டி ஏதாச்சும் உதவி செய்யுது, அதை போன்று செய்வதும் பிறருக்கு நலம் நாடுவதுதான் கண்ணியமானது. சஹாபாக்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாஹ்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் கண்ணியமானவர்களே. இது போன்ற என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.